அன்பர்களுக்கு அடியேனின் பணிவான நமஸ்காரம். இதுவரை நம்ம ராசி மண்டலத்தை பற்றி எப்படி 12 பிரிவுகளாக பிரித்ததுன்றதை பற்றி பார்த்தோம். இப்போ பாவங்கள் அப்படின்னா என்னன்றதை பற்றி பார்ப்போம். ராசிகள் உங்களுக்கு தெரியும், ராசி மண்டலத்தை 12 பிரிவுகளாக சம பங்குகளாக பிரித்தார்கள்னு போன வீடியோலலாம் பார்த்தோம். இப்போ அதே தான் சார், இந்த பாவங்களும் ராசிகள் தான் பாவங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அதோட டிஃபரன்ஸ், அதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ், வேறுபாடுகள் என்ன அப்படின்றத பற்றி தான் சார் நான் இப்போ சொல்ல போகிறேன். ராசிகள் சம பங்குகளாக 30 டிகிரிகளாக பிரிக்கப்பட்டது சொல்லியிருந்தோம் இல்லையா? ஆனால் பாவங்கள் எப்படி பிரித்தாங்க அப்படின்னா பிளசிடஸ் முறையில். பிளசிடஸ்னால் என்ன சார்? நீள்வட்ட வடிவு. அதாவது வான்மண்டலத்தில் இந்த ராசிகள்லாம் நீள்வட்ட பாதையில் தான் சார் சுற்றின்னு இருக்கு. அந்த நீள்வட்ட பாதையில் இருக்கக்கூடிய ராசி மண்டலத்தை தான் நம்ம பாவங்களாக பிரிக்கிறோம் சார். ஈஸியான ஒரு தோற்றத்துக்காக, நம்மளோட பார்வைக்காக அந்த ராசி மண்டலத்தை நம்ம ஸ்கொயராக டிசைன் பண்ணி ஜாதக கட்டமாக ரெடி பண்ணியிருக்கோம் சார். ஆனால் ஆக்சுவலாக அது ஸ்கொயராலாம் அங்கே வான்மண்டலத்தில் இருக்காது, நீள்வட்ட பாதையாக தான் இருக்கும். அந்த நீள்வட்ட பாதையை நம்ம 12 பிரிவுகளாக பிரித்தோம் அப்படின்னா சம பங்குகளாக தான் வராது. இந்த ராசி மண்டலம் சம பங்குகளான்னு சொல்லி படிச்சிருப்போம். இந்த பாவம் அப்படின்றது சம பங்குகளாக இருக்காது. பிரித்தோம் அப்படின்னா ஒரு 1வது பாவம் 2வது பாவத்தை விட வித்தியாசமாக இருக்கும், 2வது பாவம் 3வது பாவத்தை விட வித்தியாசமாக தான் இருக்கும். இதில் என்ன ஒரு இதுனா, எதிரெதிர் முனைகள் தான் ஒரே மாதிரியாக இருக்கும். ஒரு பாவத்தோட எதிர்முனை என்னது சார்? 1வது பாவத்தோட எதிர்முனை என்னது? 7வது பாவம். அதாவது 180 டிகிரிகள் நேர் 0 டிகிரி 180 டிகிரின்றது எதிர்முனை. அது மட்டும்தான் சார் ஒன்று போல இருக்கும், ஒரே மாதிரி. இப்போ 2வது பாவத்தையும் 8வது பாவத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி அளவு இருக்கும். 1ஐயும் 7ஐயும் ஒரே மாதிரியான அளவு இருக்கும். 3, 9 பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி அளவு இருக்கும். 4, 10 ஒரே மாதிரி அளவு இருக்கும். இந்த மாதிரி. ஆனால் பக்கத்து பாவங்கள்லாம் வேறு வேறு மாதிரி தான் இருக்கும். இதுதான் சார் பிளசிடஸ் முறையில். எதுக்காக இந்த மாதிரி பிரித்தாங்க அப்படின்னா, இப்போ நம்ம ராசி மண்டலத்தை சொல்கிற மாதிரி சம பங்குகளாக எடுத்துக்கோங்களேன். இந்த பாவத்தை பிரிக்க முடியாது. அப்படி பிரித்தோன்னா ஆக்சுவலுக்கும் நம்ம சொல்கிறதுக்கும் பலன்கள் தப்பாக போயிடும். ஆக்சுவலில் இந்த பிளசிடஸ் முறையில் தான், அங்கே நீள்வட்ட பாதையில் தான் இருக்குது கிரகங்கள்லாம். ஆனால் நம்ம இங்கே சமபங்களாக பிரித்து சொன்னோம் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு பிளசிடஸ் முறையில் சூரியன் ஒரு பாவத்தில் இருக்குது, 3வது பாவத்தில் இருக்குது அப்படின்னா, நம்ம இங்கே பிரிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, சூரியன் 2வது பாவத்திலையோ இல்லை 4வது பாவத்திலையோ விழுந்துடும். அப்போ பலன்கள் நம்ம தப்பா சொல்லிட்டு இருப்போம். அதனால தான் அங்க எப்படி இருக்கோ ஆக்சுவல், அதே மாதிரி இந்த பிளசிடஸ் முறையில் பாவங்களை பிரிக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த பாவங்களை நீள்வட்ட பாதை எப்படி இருக்கோ அதே மாதிரி பிளசிடஸ் மெத்தட்ல இந்த பாவங்களை பிரிச்சாங்க. அதுதான் சார் இந்த ராசிகளுக்கும் பாவங்களுக்கும் உள்ள வேறுபாடு. ராசிகளுக்கான மாதங்களை பற்றி பார்க்கலாம். ராசிகளுக்கான மாதங்கள் அப்படின்னா என்ன சார்? 12 ராசிகள் நமக்கு தெரியும். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் அப்படின்னு. இந்த ராசிகளுக்கு எப்படி நம்ம மாதத்தை சொன்னார்கள் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போ சூரியன் அப்படின்ற கிரகம்தான் எல்லா உயிர்களுக்கும் எல்லா ஜீவன்களுக்கும் உயிரை கொடுக்கிறது. இந்த சூரியன் மூலமாக தான் எல்லா ஜீவன்களும் உயிர் பெறுறது. சூரியன் இல்லைன்னா எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி சார். இப்போ இந்த சூரியனின் உச்ச ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது எதுன்னா மேஷம். இந்த உச்சம் நீச்சம் அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த சாரஜோதிடத்துக்கு தேவையே இல்லை, இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சூரியனுக்கு உச்ச ராசின்னு சொல்லக்கூடியது மேஷம். அதை சித்திரை மாசத்துக்கு ஒப்பிட்டாங்க. மேஷம்தான் இந்த காலபுருஷ தத்துவப்படி முதல் பாவமாக சொல்லப்படுகிறது. ஏன் சித்திரை மாதம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, சித்திரை மாதம் பார்த்தீங்கன்னா வெயில் நிறைய சூடாக இருக்கும். இந்த சூரியனானது
நெருப்பு பந்து அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த சூரியன் ஆனது உச்சத்தில் இருக்கும்போது எப்படி சார் இருக்கும்? நல்லா ஹாட்டாக இருக்கும். அதனால தான் அந்த சித்திரை மாதத்தன்னைக்கு பயங்கரமாக வெயில் அடிக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். அப்படிங்கும்போது அந்த சித்திரையை மேஷத்துக்கு இணையாக சொன்னோம். இந்த சூரியனானது ஒரு ராசியை கடக்க 1 மாத காலங்கள் ஆகிறது. அப்படின்னா ஒரு டிகிரியை கடக்க எத்தனை நாள் சார் ஆகும்? ஒரு ராசியை கடக்க 1 மாத காலம் ஆகிறது அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அப்போ ஒரு டிகிரியை கடக்க ஒரு ராசிக்கு எத்தனை டிகிரி சார் சொல்லியிருக்கோம்? 30 டிகிரி சார். ஒரு டிகிரியை கடக்க ஒரு நாள்னு சொல்லலாமா? அந்த மாதிரி 30 டிகிரியை கடக்க 1 மாத காலம் ஆகுது. அப்போ 2வது மாதம் சூரியன் எங்கே சார் இருக்கும்? அடுத்த மாதத்தில் இருக்கும் சார், வைகாசி மாதத்தில். அதுக்கடுத்து ஆணி மாதத்தில் இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் 30 டிகிரியாக கடந்து இந்த சூரியன் ஆனது பூமியில் ஒளிக்கதிர்களை செலுத்துகிறது. அதனால தான் சார் அந்தந்த மாதத்துக்கு சித்திரை வைகாசி மாதத்தை கொண்டு இந்த மேஷம் ரிஷபம்ன்ற ராசிகளோடு இணைச்சி வச்சாங்க. மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம்னு சொல்கிறோம் இல்லையா? அந்தந்த ராசிகளுக்கு அது பெயரும்போது அந்தந்த மாதத்துக்கு செல்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் சார். உதாரணத்துக்கு இப்போ ஜாதக கட்டத்தில் யாரோட ஜாதக கட்டத்தை வேணால் எடுத்து பாருங்க. சூரியன் ஜனனகால ஜாதக கட்டத்தில் எந்த இடத்துல இருக்கிறதோ அந்த மாதம்தான் சார் குழந்தை பிறந்திருக்கும். இப்போ ஒரு குழந்தை உதாரணத்துக்கு ஆணி மாதத்தில் பிறக்கிறதுனா சூரியன் எங்கே சார் இருக்கும்? மிதுனத்தில் இருக்கும் சார். இது மாதிரி கணக்கு இந்த மாதிரி தான் சார். மேஷம்னா சித்திரை, ரிஷபம்னா வைகாசி. இதுதான் சார் ராசிகளுக்கான மாதங்கள். இப்போ லக்ன புள்ளி அப்படின்னா என்ன? இந்த லக்னம் அப்படின்னு நம்ம ஜாதக கட்டத்தில் லா அப்படின்னு சொல்லி போடுறோம் இல்லையா? அது ஏன் அந்த லக்னம் அப்படின்னு சொல்லி அதில் போடுறோம் அப்படின்னா என்ன, அதை பற்றி பார்க்கலாம். காலபுருஷ தத்துவப்படி இந்த ராசி மண்டலத்தில் முதல் ராசி அப்படின்றது மேஷம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது பொதுவான எல்லாரும் இந்த உலகத்துக்குடைய ராசி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு ராசி மண்டலத்துக்கு பொதுவான, அதுக்கு தான் காலபுருஷ தத்துவம் அப்படின்னு சொல்கிறோம். அதுபடி ஜென்ரலாக மேஷராசின்றது 1வது பாவம், ரிஷபம் 2, 3 அப்படின்னு சொல்லி மீனம் வரைக்கும், மீனம் 12வது அப்படின்னு சொல்லி வரும். ஆனால் ஒவ்வொரு ஜாதகத்திலையும் மேஷராசியே முதல் பாவமாக இருக்கிறது இல்லை. லக்னம் அப்படின்றது தான் முதல் பாவமாக இருக்கிறது. அது ஏன் அந்த மாதிரி லக்னம் அப்படின்றது முதல் பாவமாக இருக்கிறதுனா, சூரிய உதயம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். சூரியன் கார்த்தால 6 மணிக்கு உதிக்கிறது அப்படின்னா, சூரியன் உதிக்கும் போது அந்த சூரியனுடைய கதிர்வீச்சுக்கள் ஆனது பூமியில் விழுகிறது. பூமி சுத்த 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 என்ன ஆகும்? இந்த சூரியனோட ஒளி கதிர்கள் எல்லா இடத்துலையும் பட்டுண்டே வரும். அப்படி படும்போது எந்த ஒரு இடத்தில் அந்த குழந்தையானது ஜனனமாகிறதோ அதைத்தான் நமது லக்னம் அப்படின்னு சொல்லி நம்ம பண்றோம். இப்போ உதாரணத்துக்கு இந்த சூரியன் உதிக்கிறது பூமியில, அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் விழக்கூடிய அந்த டிகிரி தான் லக்ன புள்ளி. ஏன் அந்த சூரியன் உதிச்ச இடத்த லக்ன புள்ளின்னு சொல்றோம்னா, எல்லா ராசிகளுக்கும் உயிர் சூரியன் தான் தர்றது. இந்த சூரியன் ஒளிக்கதிர்களை பூமியில் செலுத்தும் அந்த நிமிடம், அந்த க்ஷணம், அதுதான் லக்ன புள்ளி அப்படின்னு சொல்றாங்க. இந்த லக்ன புள்ளி அந்த ஆரம்ப முனை அப்படின்னு சொல்றோம். லக்ன புள்ளி சூரியன் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் 1ஆம் தேதி மேஷராசியில் இருக்கிறதுனா, கார்த்தால 6 மணிக்கு சூரியன் உதிக்கிறதுனா என்ன டிகிரியில் சார் இருக்கும்? 0 டிகிரியிலேருந்து 1 டிகிரி இருக்கும் சார். 0 டிகிரியிலேருந்து 1 டிகிரி இருக்கும். அடுத்து அந்த அப்படியே அந்த சூரியன் நகர்ந்துட்ட பூமி சுத்த சுத்த என்ன ஆகும்? ஒரு 6 மணி நேரம் கழித்து சூரியனோட ஒளிக்கதிர்கள் எதில் படும்? 90 டிகிரியில் படும் சார். 90 டிகிரிக்கு வரும். அடுத்த ஒரு 6 மணி நேரத்தில் 180 டிகிரிக்கு வரும். அடுத்த 6 மணி நேரத்தில் 270 டிகிரியில் வரும். இப்படி சுற்றி 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 பார்த்தீங்கன்னா 360 டிகிரி வரைக்கும் அந்த சூரியன் ஒரு சுற்றும் போது 360 டிகிரி, இந்த பூமியானது சுற்றும் போது 360 டிகிரியிலையும் இந்த சூரியனோட ஒளிக்கதிர்கள் படுறது.
அது மாதிரியாக இந்த சூரியன் உதித்த அந்த நேரத்தை லக்ன புள்ளி எனவும், இந்த லக்ன புள்ளியை தான் வந்து நம்ம ஜாதகத்தில் லக்னம் அப்படின்னு சொல்லி போகிறோம். இந்த லக்னம்ன்றது ஒரு ராசியை கடக்க 2 மணி நேரம் எடுத்துக்கொள்கிறது. இப்போ ஒரு இமேஜை பாருங்க, தெரியும். லக்னமானது ஒரு ராசியை கடக்க 2 மணி நேரம் எடுத்துக்கொள்கிறது. அப்போ 12 ராசியை கடக்கிறதுக்கு 24 மணி நேரம் எடுத்துக்கிறது. அப்போ ஒரு நட்சத்திரத்தை கடக்கிறதுக்கு 52 நிமிஷம் எடுத்துக்கிறது சார். ஒரு நட்சத்திர பாதத்தை கடக்கிறதுக்கு 13 நிமிஷம் எடுத்துக்கிறது சார். அப்போ ஒரு பாகையை கடக்கிறதுக்கு 4 நிமிஷம் எடுத்துக்கிறது சார் லக்னம். ஒரு கலையை கடக்கிறதுக்கு 4 செகண்ட் எடுத்துக்கிறது. பாகைனா என்ன சார், கலைனா என்ன சார்? இன்னும் ஒரு சின்ன டேபிள் ஒன்று போஸ்ட் பண்ணுறேன், அதை பார்த்துக்கோங்க. ஒரு பாகை அப்படின்றது 60 கலை, ஒரு கலை அப்படின்றது 60 விகலை. அதே மாதிரி ஒரு விகலை அப்படின்றது 60 தற்பறை அப்படின்னு சொல்லுவாங்க. இது மோஸ்ட்லி உங்களுக்கு தெரியாது, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்காது. ஒரு தற்பறை அப்படின்றது ஒரு 60 விதற்பறை அப்படின்னு சொல்லி பேர். இது ஒரு சின்ன டேபிள் சார், இதை லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு ராசி மண்டலம் அப்படின்றது 360 பாகை அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ இந்த லக்னத்தோட ஸ்பீடு அதை பற்றி சொன்னோம். ஒரு ராசியை கடக்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆகும், 12 ராசியை கடக்கிறதுக்கு 24 மணி நேரம். அது மாதிரி சார், இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகமாக வச்சுக்கணும். இந்த லக்னத்தோட ஸ்பீடு அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நமக்கு பலன் சொல்கிறதுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஞாபகத்தில் இருந்தால் பலன் சொல்கிறதுக்கு ரொம்ப ஏதுவாக இருக்கும். ரொம்ப முக்கியம். இதை மனப்பாடமாக வச்சுக்கோங்க. இந்த குழந்தை ஜனனமான உடனே இந்த நவ கிரகங்களும் சேர்ந்து ஒரு காந்த புலன்களை அந்த குழந்தையின் மீது பதிக்கிறது. அந்த காந்த புலன்கள் அந்த பதிக்கிற டைம் தான் சார் இந்த லக்ன புள்ளி. அதுதான் வந்து விதி கொடுப்பினை அப்படின்னு சொல்லி பின்னாலெல்லாம் பார்ப்போம். இதுக்கப்புறமா நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி அடுத்த வீடியோலலாம் பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் சப்ஜெக்டுக்குள்ளே போயிடுவோம். இதுக்கப்புறம் காரகங்கள் அப்படின்றத பற்றி பார்ப்போம். ரொம்ப முக்கியமான ஒன்று காரகங்கள். காரகங்கள் தெரியலை அப்படின்னா ஜோதிடருக்கு ஒன்றும் தெரியவில்லை என்று கூட சொல்லலாம். காரகங்கள் தான் ஒரு ஜோதிடரோட ஆணி வேர். காரகங்கள் தெரியலைன்னா பலன்களே சொல்ல முடியாது. அதனால் அடுத்து வரக்கூடிய வீடியோக்களெல்லாம் கொஞ்சம் நல்ல டீப்பாக கவனிங்க. நன்றி.